ஹலோ டெக்னீஷியன்ஸ், இப்போ வந்து நாங்கள் டிசைன் பண்ண ரேபாட் வைஃபை சுவிட்சோட இன்டர்நெட் சுவிட்சோட பிசிபி பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து அது என்க்ளோஷரில் போட்டு ஒரு பாக்ஸாக செட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து எப்படி ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து எப்படி லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் டெமோ காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு ஒயரிங் பண்ண போகிறேன். பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கிறேன். 6 வோல்ட் 500 மில்லியாம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கு. 6 வோல்ட் ஒர்க் ஆகும். ஏன் நான் வந்து எஸ்எம்பிஎஸ் உள்ள கொடுக்குறதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறேன்னா, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து கேல்வனிக்கல்லி ஐசோலேட்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா ஹை கரண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இஎம்ஐ இஎம்சியிலேருந்து உங்களுக்கு நம்ம வைஃபை சுவிட்சை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். அதனால் இது வந்து பழைய டெக்னாலஜி, அதாவது கன்வென்ஷனல் டெக்னாலஜின்னு சொல்லலாம் இதையே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதுக்கு வந்து பவர் அப் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த டியூப் லைட்டை வந்து இந்த நம்ம வைஃபை சுவிட்ச் மூலமாக நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள வந்து 3 ஒயர்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு ரெட்டு 2 பிளாக் ஒயர் கொடுத்துருக்கிறேன். நம்ம எல்இடி லைட்டோட இன்னொரு எண்டை வந்து டைரெக்டாக நான் கொடுத்துட்றேன். இப்போது அந்த நம்ம வைஃபை சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வர்ற இன்னொரு பிளாக் ஒயர், அதாவது அவுட்புட்டை வந்து நம்ம இந்த எல்இடி பல்போட இன்னொரு எண்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஏசி மெயின்ஸாக ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே இப்போ நம்மளோட டிவைஸ் வந்து வைஃபைல பேர் ஆகும். வைஃபைல பேர் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ரேபாட் ஆப் இருக்குது. இப்போது ஆன் ஆகுது. இப்போ வந்து லைட்டாக ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ரிலே சவுண்ட் வருது இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே கொடுக்கும்போது முதல்ல வந்து நம்ம டெலிகிராமில் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஆப் போட்டிருக்கோம். ஆப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து டைம் டிலே இருக்காது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கும். இந்த ஆப்புக்கு உண்டான சர்வர் வந்து நானே தான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எப்படின்னா மல்டிபிள் டிவைசஸ் வந்து ஒரு ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட ஆப். இந்த ஆப்ல இருந்து நம்ம கொடுக்குற ஆஃப் ஆகும், ஆன் கொடுத்தா ஆன் ஆகும், ஆஃப் ஆன் ஆஃப் ஆன், நம்மளோட ரேபாட் ஆப். ஓகே டெக்னீஷியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.